Good morning student. Next example 9.41. ஸ்டூடெண்ட் எல்லாருமே முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த சம்மை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு sin theta, x is equal to sin theta, differentiating with respect to theta என்ன வரும்? dx divided by d theta is equal to sin theta வை differentiate பண்ணா cos theta. Next, dx is equal to cos theta into d theta. dx is equal to cos theta into d theta. இப்போ லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எப்படி லிமிட்டை சேஞ்ச் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 1 கொடுக்குறேன். ஓகே, தீட்டாவுக்கு sin 0 0, sin 1 π/2, sin 1 π/2. ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஓவர் என்ன சார் வரும் அப்படின்னா 0 to π/2. எக்ஸ் பவர் 5னா எக்ஸுங்கிறது சைன், அப்போ என்ன வரும்? sin பவர் 5 theta into 1 minus sin square theta whole power 5 into cos theta into d theta, cos theta into d theta. அப்போ I is equal to integral over 0 to π/2, 0 to π/2 sin power 5 theta 1 minus cos square thetaவை எப்படி சார் சாரி 1 minus sin square thetaவை cos square thetaன்னு எழுதிக்கலாம். ஹோல் பவரில் என்ன இருக்குன்னா 5. ஓகே, இன்ட்டு cos theta into d theta, cos theta into d theta. அப்போ finally we get I is equal to integral 0 to π/2 sin power 5 theta, sin power 5 theta into cos power 5 2s are 10 theta cos theta into d theta. எங்க பவரில் எதுவுமே இல்லைன்னா 1. அப்போ ஃபைனலி வி கெட் என்ன சார் கிடைக்குன்னா I is equal to integral 0 to π/2 sin power 5 theta cos power 11 theta. ஸ்டூடெண்ட் தெளிவாக கவனிக்கணும், எல்லா சமயக்குமே ஈஸியாக பண்ணிடலாம். ரெண்டுமே பாருங்க இங்கே என்ன இருக்குது, ரெண்டுமே ஆட் நம்பராக இருக்கு இல்லையா? ஆட் நம்பர் வந்தால் என்ன ஃபார்முலா கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? சைன் தீட்டாவுக்கு மட்டும் என்ன பண்ணும் 1/n+1, சைன் தீட்டாவுக்கு மட்டும் 1/n+1 ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதில் 1 ரெடியூஸ் பண்ணால் 10. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? என்ன வரும்? 16. இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 8, இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 14, இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 6, இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 12, இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 4, இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 10, இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 2, இதில் 2 ரெடியூஸ் பண்ணால் 8. இதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணால் 0 வரும், நெகட்டிவ் வரும். எனக்கு தேவை 0 வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. அதுக்கப்புறம் சைனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்போ என்ன வரும்? 1/6. ஓகே, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 divided by 336. Okay, thank you.